So already we have seen about usage of non-verbal communication. And non-verbal communication has a very great power. As I told you earlier, you can communicate without even words. So அது ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் நாக் சொல்லியிருக்க மாதிரி இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. ஓகே, நாக் ஹாஸ் வெரி கிளியர்லி டோல்ட் அஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் பிஎஸ்ஓ அப்புறம் சிஎஸ்ஓ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் அவுட்கம் என்னது, ப்ரோக்ராம் அவுட்கம் என்னதுன்ட்டு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு மேக் him அண்டர்ஸ்டாண்ட் why he is learning that particular subject. இந்த சப்ஜெக்டை ஏன் அவன் படிக்கிறான்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மோர் கமிட்டட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் தட் பர்டிகுலர் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் இமேஜின் இஃப் ஐ எம் டேக்கிங் production management class or principles of management or ED or research methodology. Basically we'll have to get into the shoes of the students and try to make him understand what is necessary for me to டேக் அப் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆஸ் சீரியஸ். நான் ஏன் இந்த சப்ஜெக்டை சீரியஸாக எடுத்துக்கணுன்ற ஒரு கேள்வி அந்த பையனுக்கு இருக்கும். அப்போது அவனுக்கு தெரியாத சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றது அவனுக்கு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் என்ன, மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன, க்ளோலிஃப் ஆர்கனைசேஷன் என்ன, இந்த மிலிட்ரி ஆர்கனைசேஷன் என்ன எப்படி இருக்கும், இப்போ இந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்கல்ல அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டாடா கம்பெனியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னாலே அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பான் அப்படின்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் யூ அர்லியர், ட்ரை டு கிரியேட் அ சஸ்பென்ஸ். நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னா அதில் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நாளைக்கு காலைல 6 மணிக்கு பொழுது விடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் ஐயோ அப்படியா அப்படின்னு பையன் கேட்கவே மாட்டான். நாளைக்கு காலைல 8 மணிக்கு ரொம்ப இருட்டாக இருக்க போதுன்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்பான். ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏரியாவை அவனுக்கு க்ரியேட் பண்ணோன்னா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோன்றதை நம்ம ரொம்ப கிளியராகிக்கணும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த சப்ஜெக்ட் வில் ஹாவ் டு டெல் இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தினா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஐ ஹாவ் அ கண்டெய்னர் லைக் திஸ். ஓகே, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடலாம். மேக்ஸ் டீச்சர் வந்து ஒரு அதை சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, அப்புறம் வால்யூம்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு இதில் எவ்வளோ பெயிண்ட் பிடிக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இதில் எவ்வளோ பெயிண்டா தெரியாத அப்படின்னா, இதில் எவ்வளோ பெயிண்ட் பிடிக்கும்னு நீ கண்டுபிடிக்கணுன்னா இதோட ஹைட்டையும் இதோட ரேடியஸையும் மெஷர் பண்ணி ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பின் மோர் பெட்டர். இப்போ நீயே வந்து இந்த பென்சில் பாக்ஸ்குள்ளே எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னா, நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு டப்பா எடுத்து வச்சு இன்றைக்கி நான் கற்றுக்கினேன், இது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இட் மேக் சம் சென்ஸ். அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் வால்யூம்னா இது ஸ்பியர்னா இது ஹெமிஸ்பியர்னா இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் ஒரு சில போயம்ஸ் படித்தேன்றதுக்கான பதில் எனக்கு வந்து இன்னும் தெரியாமல் போயிடுச்சு. அந்த போயம்க்கு நான் படித்ததுக்கான முக்கியமான காரணம்னா டு இம்ப்ரூவைஸ் மை லாங்குவேஜ் எஃபிஷியன்சி, டு அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ் இன் அ better way, and also to learn new terms and words in English. அந்த போயம் நம்ம படித்தோம். பட் அது நமக்கு அப்போ தெரியாது. கஷ்டப்பட்டு போயம் படிக்க சொல்கிறாங்க, அந்த போயம் மகிழ்ச்சி எழுதிட்டா எனக்கு மார்க் வந்துடும் அப்படின்னு நினச்சதுனால நம்ம அந்த போயம் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக்ஸ், அந்த சப்ஜெக்டை ஏன் படிக்கிறோம், அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரிய வரும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அதை நம்ம ஃப்யூச்சரில் எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது நம்ம சொன்னால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட் நம்ம நடத்திட்டு இருக்கும்போது, இன்கேஸ் இஃப் யூ ஹேண்ட்லிங் அ ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட், சிமெண்ட் ஃபேக்ட்ரி எந்த மாதிரி செக்டார் வரும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்குறதோ, இல்லைன்னா அவனுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவோம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா அது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தாலே அவன் நம்ம கிளாஸை கவனிக்கிறான்ட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் கிவ் சம் ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. வாட் யூ மீன் பை கிவிங் ரிவார்ட்ஸ் அப்படின்னா, கிவிங் ரிவார்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, தேர் ஆர் சம் சில்ட்ரன் ஸ்டில் நவ் கம்மிங் டு அஸ் கிரீட் ஃபார் கெட்டிங் த பிளெஸிங்ஸ். மேம் டுடே இஸ் மை பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா சாக்லேட் எடுத்து கொடுப்பான். மேம் டுடே இஸ் மை பர்த்டே. அந்த 5 ரூபாய் சாக்லேட் எடுத்துகிட்டு கொடுக்கும்போது ஜஸ்ட் 2 ரூபாய்க்கு அவனுக்கு ஒரு பேனா கொடுத்து பாருங்கள். அந்த பேனா நீட் நாட் பி வெரி காஸ்ட்லி, இட் நீட் நாட் பி அ பார்க்கர் பென் வேர் பை இட் காஸ்ட் அரௌண்ட் 300 or 400. Just give him 2 rupees pen and say that God bless you my dear. There where he gets emotionally connected to us. Whatever he does, have a chocolate or have something. My son who is studying in his 3rd standard or 2nd standard, before 3 years I remember he was very negligent to take bath in the morning.
டே குளிக்காமல் எப்படா ஸ்கூலுக்கு போவேன்னா அப்போ அவன் என்ன சொன்னான்னா, இல்லை குளிச்சா எங்கள் மிஸ்ஸு கையில் போட்டிருக்க ஸ்டார் போயிடும் அப்படின்னு சொன்னான். அவன் ஏதோ கிளாஸில் இன்றைக்கி நல்லபடியாக ஒப்பிச்சதுக்கு அவங்க மிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கையில் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க பெண்ணில். அந்த பெண்ணில் போட்ட ஸ்டார் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் குளிக்க மாட்டேன்னு சொன்னேன். தட் இஸ் வாட் தே ஹாவ் டுவர்ட்ஸ் டீச்சர்ஸ். ஸோ ஒரு கையில் போட்டிருக்க ஸ்டார் அழியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணும்போதோ, சின்ன சின்ன விஷயங்கள் அட்ரஸ் பண்ணும்போதோ, we can just get into an emotional touch with the students that will help us to have a bond with them. Okay, and next என்னன்னா PTA meetings. In case PTA meetings நடந்துச்சுன்னா ஒரு ஜென்ரலி யூஸ்டு டைலாக்ஸ், சார் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஹேண்டில் ஹிம் இன் யர் ஹவுஸ், he is creating a hell a lot of nonsense in the class, it is becoming very very difficult for me to control. If your son is not studying, please don't blame. He is not at all coming regularly to the class, he is not at all listening in the class, he is continuously talking with his friend, I don't know what I have to do. அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. பிகாஸ் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட பையன் வரான். அதனால் என்னென்னா, எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு அவனை பாராட்ட வேண்டியதாக இருக்கும். சார் வெரி குட் பாய் சார், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார், இஸ் வெரி குட், யூ நீட் நாட் வரி அபவுட் ஹிம். கொஞ்சம் எடுத்து சொன்னால் பையன் சூப்பராக பிக்கப் பண்ணுவான் சார். எல்லா பசங்களும் என்ன ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கே மரியாதைலாம் போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பான். ஏன்னாக்கா நான் படிப்பியா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக படிச்சிடறேன் மேம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். தட் இஸ் ஜஸ்ட் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிம் அப்படின்ற மாதிரி. சி, ஆஸ் ஐ டோல்ட் யூ, மை சன் இஸ் அரவுண்ட் ஏஜ் ஆஃப் 3. When my son was around 5 years, he was very naughty. Once me, my wife and my daughter went for shopping. I had to take my vehicle. ஸோ நான் என்ன பண்ண, போய் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்போது என்னாச்சு, இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அண்ட் இஸ் வெரி மச் ஆங்ஸைட்டி, ஹி வாண்டட் டு கிராஸ் த ரோடு. நான் போயிடுறேன் அப்படின்னு. உங்கள் அம்மா வழக்கம் போல் கஷ்டம்ட்டு வந்தால் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டாங்க. ஐ வென்ட் டு ஹிம், ஐ டோல்ட் ஹிம் வெரி சீரியஸ்லி, மை டியர், யூ ஹவ் க்ரோன் அப் and you have so much of responsibility, and these two ladies, they don't have the fear towards their life, and now as I'm going to take my vehicle, you take the responsibility. நீ என்ன பண்ணு, இதுங்க 2 பேரையும் ஜாகிரதையாக கூட்டுவா, இவங்க 2 பேரையும் பத்திரமா ரோட்டை கிராஸ் பண்ண வைக்க வேண்டியது உன் வேலை. நீ அவசரப்பட்டு வந்துட்டு எதுவும் பிரச்சனை மாட்டிக்காதரா, நான் சொல்லிட்டேன், நீ பார்த்துக்க அப்படின்ட்டேன். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், நீ வா பின்னாடி வா, அக்கா சீரியஸ்னஸ் தெரியாமல் விளாடாதா, வண்டி வருது, என்ன அவசரம் உனக்கு, நான் சொல்கிறது கேளு நில்லு அப்படின்னா. இப்போ இந்த 3 வயசு பையன் 30 வயசு ஆளாக மாறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சாவி எடுத்து அவங்ககிட்டே கொடுத்தது தான். ஸோ நீ பண்ணாத, நீ அதை பண்ணாத, நீ இதை பண்ணாத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தே கெட் இரிட்டேட்டட் அண்ட் தே வாண்டட் டு டூ வாட் வி ஆர் ஆஸ்கிங் தெம் நாட் டு டூ. இது சின்ன பசங்களுக்குனே கிடையாது, நமக்கும் அதே மென்டாலிட்டி தானே. ஒரு விஷயத்தை பண்ணாதான்னு சொல்லும்போது அந்த விஷயத்து மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் லெவல் ஜாஸ்தியாகிட்டு அதை பண்ணியே தீரணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்குலர் வருது, இந்த சர்க்குலர் நல்லபடி படிச்சுட்டு எல்லாம் கையெழுத்து போட்டுருன்னா என்னத்தை பெருசா அப்படின்னு கையெழுத்து போட்டுருவோம். ஒரு ரகசிய பேப்பர், இது யாரையும் படிச்சிடக்கூடாது, இது அந்த அம்மாவுக்கு வந்துச்சு, அந்த மாட்டினாங்க, இது அந்த அம்மாவுக்கு வந்து லெட்ரு, கான்ஃபிடென்ஷியல், யாருமே தொடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் லெட்டரில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ இந்த சின்ன ஒரு மென்டாலிட்டியை நமக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ இந்த பிடிஏ மீட்டிங் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டாக் பாசிட்டிவ் அபவுட் த சைல்டு. அந்த அந்த சைல்டை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பாசிட்டிவாக பேசும்போது மாறுறது அந்த சைல்டோட இமேஜ் கிடையாது, மாறுறது நம்மளோட இமேஜ். பையன் என்ன பண்ணுவான்னா, நம்மடா என்ன போய் நல்லாவும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு காலத்துக்கும் நமக்கு அடிமையாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அவனுக்கும் நமக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். And finally, before finishing the session, we are coming to the final stage, exit interview அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வாட் யூ மீன் பை எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஐடி கம்பெனிலையும் புதுசாக நடத்துகிற ஒரு விஷயம் தான். வேலைக்கு எடுக்கும்போது ஒரு ஆளை எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஆள் வேலையை விட்டு போகும்போது கூட அவனை உட்கார வச்சு, வாட் இஸ் த மெயின் ரீசன் தட் யூ ஆர் குவிட்டிங் மை கம்பெனி, ஸோ வாட் எவர் மேபி த ரீசன், யூ ப்ளீஸ் டெல் மீ அண்ட் கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி ஃபேர்வெல் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ, இன்னும் பசங்க ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ, just make them sit and ask them what was the plus and what was the minus that you witnessed in a teacher.
இந்த டீச்சர்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இந்த டீச்சர்கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன, இந்த டீச்சர் எது பண்ணனாலும் நீ ரொம்ப சந்தோஷமான, இந்த டீச்சர் எது பண்ணனாலும் உனக்கு கோவம் வர வச்சது அப்படின்ற விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலிமா அந்த பையன் என்ன சொல்லுவான், அவனுக்குள்ளே இருந்த மனசுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவன் எதெல்லாம் கஷ்டங்கள் வருத்தங்கள்னு சொல்கிறானோ அதெல்லாம் திருத்தறதுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம், யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அவன் எதெல்லாம் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னானோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டா it will become a very great platform for us, and teaching can be enjoyed. So finally what I'm trying to say is conclude பண்ண விரும்புகிறேன்னா, a teacher is not an entertainer, but if teaching is filled with entertainment, education can be enjoyed. Thank you. So the final summary of today's session is எல்லா டாப்பிக்கும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் அப் எனி நோட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் யூ கேன் மேக் இட் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து மாடல் பிஹேவியர் ஃபார் அ டியூட்டர். திஸ் இஸ் வாட் த டைட்டில் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ். மாடல் பிஹேவியர் ஃபார் அ டியூட்டரில் டியூட்டர் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் டேக்கிங் த கிளாஸ் ஐ மேட் இன் சச் அ வே தட் ஓகே. And whenever you are getting into the class, stop sympathizing and start empathizing. Okay, this is point number 2. Stop sympathizing and start empathizing. Getting into the shoes of the student is very important. As I told you earlier, teaching is not a job, teaching is a profession, and being a teacher is a very great opportunity that we have to keep it in our mind. So teaching அப்படின்றது it's a very great profession. ஸோ நம்ம எல்லாருமே டீச்சராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படணும். ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலையை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட். அண்ட் ஜஸ்ட் இப்போது நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு த செஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போனோன்னே you have to use a very polite language. ரொம்ப மெல்லமாக பேசணும். ரொம்ப மெல்லமாக பேசணும்னு நான் மெல்லமாக பேசிகிட்டு இருக்கேனான்னு தெரியல. ஐ ஹோப் ஐ எம் ஆடிபிள். நெக்ஸ்ட், maintain eye contact with all the students, trying to create a rapport with each and every individual. If the class is filled with 70 students, எல்லா 70 ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கனெக்டடாக இருக்குமா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டே அவே ஃப்ரம் யூஸிங் யுவர் மொபைல். மொபைலை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது கிளாஸில் இருக்கும்போது. பிஃபோர் அட்வைசிங் ஹிம் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேவ் இட் இன் யூர் மைண்ட். நெக்ஸ்ட்டு, அட்ரஸ் டவுட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் அ ரெஸ்பெக்டபிள் மேனர். ஒரு பையன் டவுட் கேட்டான்னா அவனை திட்டாமல் அவன் டவுட்ஸை ரொம்ப பொறுமையாக நிதானமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், அவாய்ட் பனிஷிங் த ஹோல் கிளாஸ். ஏதோ ஒரு பையன் பண்ண தப்புக்கு மொத்த கிளாஸை பனிஷ் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், make your rules and regulations very clear to the student, and if possible document the rules and regulations. Make each and every student to know what you are expecting from them, what is your expectation அப்படின்றத ரொம்ப கிளியராக பையன்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா இன்கேஸ் அவன் ஃப்யூச்சரில் தப்பு பண்ணாலும் யூ கேன் ஜஸ்ட் பாயிண்ட் ஹிம் அவுட். நெக்ஸ்ட், கைட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டேக்கிங் ப்ரெசன்டேஷன்ஸ், செமினார்ஸ், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வீல் ஹாவ் டு கைட் தெம். செல்ஃப் லேர்னிங்கை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், அவாய்ட் பேட் பிஹேவியர் குவிக்லி. For example, if a student is making any mistake in the class, அவனை அங்கேயே கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பையன் தப்பு பண்ணால் நீ தப்பு பண்ணிட்டேன்ட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி ஒரு பையன் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டா அந்த பையன் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பையனை நம்ம எல்லோரும் முன்னாடியும் ப்ரைஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் கெட்டிங் an opportunity to appreciate a student, please to appreciate in the class. And if you want to scold a student or if you want to pinpoint a student that he is wrong, ask him to come personally and tell him in what area he has to change. And next, in case if a student is having any idea to do something, please try to encourage him.
or otherwise you also provide students some ideas whereby he can improvise himself and he can get into some society activities. அவனால் சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும், இல்லை காலேஜில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனால் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்கரேஜ் பண்ணுங்கள். அவனுக்கு ஐடியா இல்லைன்னா நீங்களே ஒரு ஐடியாவை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் மாதிரி இது இன்ஃபார்மலாக மாறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். நமக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒரு இன்ஃபார்மல் ரிலேஷன் வளர்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அவன் நம்மக்கிட்ட அடிக்கடி பேசணும்னு நினைப்பான், நம்ம கூட ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அவனுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. As I told you earlier, teaching is 1/4 preparation and 3/4 theatre. ஸோ நம்ம நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு ஹோல்ட் த grip ஆஃப் த கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸில் நம்ம grip-ஐ ஹோல்ட் பண்ணோன்னா நம்ம நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கத்தியோ இல்லைனா பேசியோ தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சில தடவை அவனை பார்த்தாலே போதும், அவன் நம்ம கோபமாக இருக்கான்றது புரிஞ்சுப்பான். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் கிவ் ஹிம் சம் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். அவனுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக கொடுக்க பாருங்கள். ஜஸ்ட் இட் நீட் நாட் பி வெரி காஸ்ட்லி. லெட் இட் பி அ ஸ்பென் ஆர் சாக்லேட் ஆர் சம்திங் லைக் தட். அவன் பர்த்டேன்னு வரும்போது அவனை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பெண்ணை கொடுக்குறதோ, இல்லைனா கிளாஸில் அவன் ஏதாவது கரெக்டாக சொன்னால் அதுக்கு ஏதாவது நம்ம பாக்கெட்டில் இருக்க விஷயங்களை எடுத்து கொடுக்கும்போது அதை அவனை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதை தவிர நான் பண்ணாத ஸ்லைட்ஸ்க்கெலாம் கூட சொல்லிடுறேன். ஸோ பிடிஏ மீட்டிங்ஸ் வரும்போது ஒரு பையன் தப்புன்ட்டு 1000 தடவை அந்த பையனை தப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பையன் ரொம்ப ரொம்ப கரெக்டு, அந்த பையனை திருத்த முழு கடமையும் என்னது, நீங்கள் அந்த பையனை பற்றி கவலைப்பட வேணான்ட்டு அந்த பையனை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எக்ஸிட் இன்டர்வியூஸை பற்றி சொல்லியிருந்தேன். எக்ஸிட் இன்டர்வியூஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் காலேஜ் விட்டு போகும்போதோ இல்லை ஸ்கூலை விட்டு போகும்போதோ வாட் மேட் him ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட் பர்டிகுலர் டீச்சர் அண்ட் வாட் மேட் him ஃபீல் very bad about that particular teacher, what are his bitter experience and what are his happiest moments with the teacher அப்படின்னு கேட்டுட்டு whatever the happiest thing he's sharing, try to develop those things, and whatever the bitter things he's trying to share with you, try to reduce that in the next academic year. இதை தவிர நான் எதுவும் பெருசாக விடலன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து we are not clear with what you have said அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா you can just call me in my number is just okay, this is my number 8610850188, and I am available at regular times, official times, so you can call me and you can clear your doubts. So இல்லை ஏதாவது நான் சொன்னதில் தப்பு இருந்துச்சுன்னா leaving it to your perception. Hope you like the session. Thank you all for your valuable time and your concentration towards this particular session. Thank you.